அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஜி சர்வீஸ் சென்டரில் ஒரு எல்ஜி 75 இன்ச்சஸ் டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போது அவங்க ஒர்க் பண்ணதில் என்னென்ன ஒர்க்கு அவங்க பெட்டராக பண்ணாங்க, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டுருக்கு. டெக்னீஷியன் வந்தாங்க, வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டிவி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே சொன்னோடனே ஓகே அது அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிவியை வந்து பாக்ஸு ஓப்பன் பண்ணி டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்னீஷியன் வந்திருக்காங்க. கம்பெனியை பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி 65 இன்ச்சஸ்ஸு, அதாவது 55 இன்ச்சஸ்ஸு, 65, 75 இன்ச்சஸுக்கு மேலே இந்த மாதிரி டிவி பெரிய டிவியாக வாங்கும்போது கண்டிப்பாக வந்து 2 இன்ஜினியர் கண்டிப்பாக போய் ஆகணும். இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இன்ஜினியர்ஸ் வந்து 2 இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படி போனால் மட்டும்தான் அதை வந்து சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமரை வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து செய்யக்கூடாது. அது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. கம்பெனி சைடில் சொல்கிறேன். ஹெல்ப்புக்கு அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அது செய்யக்கூடாது, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து டிவியை எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க டிவியை அளந்து பார்த்துட்ருக்காங்க. டிவியை மேக்ஸிமம் வந்து 55 இன்ச்சஸ்ஸு, 65 இன்ச்சஸ்ஸு, 75 இன்ச்சஸ் அப்படி போகும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 ஃபீட்லேருந்து ஒரு 3 ஃபீட்குள்ளேயே வைக்கணும். வச்சா மட்டும்தான் நீங்கள் ஷோபாவிலேருந்து உட்காந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட் வியூ உங்களுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு பெட்டராக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஏதாச்சும் கமெண்டில் அதுக்கும் ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துட்டு அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியை எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வால் மவுண்ட் ஸ்டாண்டை வந்து எடுத்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நான் கவனிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். இன்ஜினியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ போட்டுட்டு வீட்டுள்ளே நிற்கிறாரு. ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது தனியாக ஒரு செப்பலோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ போட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு வந்து கஸ்டமர் அலோவ் பண்ணியிருந்தால் ஓகே, கஸ்டமர் அலோவ் பண்ணல அப்படின்னா அது பண்ணக்கூடாது. இது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கவனித்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியன் வந்து நீட்டாக இருக்கார், ஒரு டெக்னீஷியன் வந்து கொஞ்சம் தாடி வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது மேக்ஸிமம் தாடி வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. சில விஷயங்களை பற்றி தான், சின்ன சின்ன மிஸ்டேக் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். டிவியை வந்து டிவியை கீழ்ப்பக்கமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அளவு எடுக்கிறாங்க. அளவு எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ணிவிட்டு அது வந்து லெவலாக இருக்கா அப்படின்றத ஸ்பிரிட் லெவல் வச்சு செக் பண்ணுறாங்க. ஸ்பிரிட் லெவல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. எங்கே ஹோல்ஸ் போடணுமோ அந்த இடத்துல ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறாங்க. மார்க் பண்ணிவிட்டு
கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து அங்கே இருக்கிற செட்டப் பாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக வச்சுட்டு, கஸ்டமரே என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன், கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போடுறாரு. எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரில் பண்ணும்போது அதனுடைய டஸ்ட்டு வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் போடுறதுக்காக ட்ரை பண்ணார். ஆனால் டெக்னீஷியன் அதை அவாய்ட் பண்ணிட்டார். அவர் அப்படியே ட்ரில் பண்ணுறாரு. ட்ரில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. டெக்னீஷியன் அந்த ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரிவ்யூ கேட்கும்போது டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் பேட் ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க. என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக எல்லாமே பண்ணாலும் அந்த ஒர்க்கு முடியும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னா நானும் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 40-60 இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து டெக்னீஷியனை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, பேண்ட்டு டிஷர்ட்டு ஷேவ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க, செக் பண்ணுவாங்க. கஸ்டமர் வீட்டுக்கு எப்படி போகிறாங்க, டெக்னீஷியன் எப்படி போகிறாங்க அப்படின்றது எல்லாமே பார்ப்பாங்க. நான் அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். சின்ன சின்ன மிஸ்டேக் தான், சரி பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் நினச்சா சரி பண்ணிக்கலாம். சில நேரத்தில் கேர்லெஸ் தான். இப்போ வந்து வால் மவுண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து 75 இன்ச்சஸ் டிவின்றதுனால வால் மவுண்ட்டு பெரிய கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெயிட்டை தாங்கணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. டிவியில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இப்போ வந்து டிவியை வந்து 2 டெக்னீஷியன் சேர்ந்து தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செவுத்தில். டிவி பெரிய டிவியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹாலில் வந்து ஒரு 3 ஃபீட்டில் வச்சாலே நல்ல வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க ஃபிட் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஷோபாவில் உட்காந்துட்டு தலையை கொஞ்சம் இப்படி தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூக்கி பார்க்கும்போது கழுத்து வலிக்கும். ஏன்னா நான் நிறைய டைம் வந்து கஸ்டமர் வீட்டில் டிவியை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டி வச்சுட்டு வந்தாலே கஸ்டமர் திருப்பி கூப்பிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து திருப்பி ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து டிவியை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நான் நிறைய இடத்துல அதுமாரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பெனி சைடில் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் தான் அடுத்து போய் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் எனக்கு தெரிஞ்சு 4 ஃபீட்டில் வச்சுருக்காரு. கஸ்டமருடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வைக்க முடியும். ஏன்னா எப்பயுமே டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இஷ்டத்துக்கும் டிவியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எந்த ஒப்பீனியாக இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி தான் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை கவனிங்க. டெக்னீஷியன் வந்து ட்ரில் பண்ணார் இல்லைங்களா, அந்த ட்ரில் பண்ண அந்த தூள் பாருங்கள், கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக அந்த தூள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது கஸ்டமர் எதிர்க்க வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அவருடைய ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் லெவலில் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது குட், இது நல்ல விஷயம். ஏன்னா வந்து கஸ்டமர் நம்ம சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளை தான் கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. அதனால் இதுவும் குட். ஓகே, தேங்க்யூ.